ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆலய தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பல திருத்தலங்களை தரிசித்து அந்தந்த தெய்வங்களின் அருளாசிகளை பெற்று பயனடையப் போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது மகான்களின் வாக்கு. அழகான சிவன் தலங்கள், அரிதான ஹரித்தலங்கள், அருள்மாறி பொழியும் சக்தி திருத்தலங்கள் மற்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள், மகான்கள் போன்றோர்களின் அருள் தலங்கள் என எல்லா புண்ணிய சேத்திரங்களையும் கண்டு பரவச கடலில் மிதக்க இருக்கின்றீர்கள். அருள்மிகு பிரம்மசிரகண்டேஸ்வரர் திருக்கோவில், திருக்கண்டியூர். அறிந்த கோவில்கள், அறியாத ரகசியங்கள். ஆணவமுற்றோர் அழிவர் என்னும் உண்மையை உணர்த்தும் நிகழ்ச்சி நடந்த இடம் கண்டியூராகும். மூலவர் பிரம்மசிகண்டீஸ்வரர், வீரட்டேஸ்வரர், பிரம்மநாதர், ஆதிவில்வநாதர். உற்சவர் சோமஸ்கந்தர். அம்மன் மங்களாம்பிகை. தலவிருட்சம் வில்வம். தீர்த்தம் நந்தி தீர்த்தம், குடமுருட்டி, தட்ச தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். புராணப் பெயர் திருக்கண்டியூர், ஆதிவில்வாரண்யம், வீரட்டம். ஊர் திருக்கண்டியூர், மாவட்டம் தஞ்சாவூர். ஸ்தல வரலாறு. சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் ஆகிய 5 திருமுகங்கள் இருப்பது போன்றே முற்காலத்தில் நான்முகனும் 5 திருமுகங்களை பெற்றிருந்தான். எனவே தானே படைப்புக் கடவுள் என செருக்குற்றான். அவன் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பைரவரை படைத்து அவரை பிரம்மாவின் மேல் ஏவி அவரது 5வது தலையை கொய்து வருமாறு பணித்தார். பைரவரும் தமது இடக்கை நகநுனியால் பிரம்மனின் 5வது தலையை கொய்தார். அந்த தலை அப்படியே அவரது கையில் ஒட்டிக்கொண்டு பிரம்மஹத்தி தோஷமானது. எனவே சிவபெருமான் பைரவரை பார்த்து, இத்தீவினை தீர நீ ஊர்தோறும் பிச்சை ஏற்க வேண்டும் என கூற, பைரவரும் பல திருத்தலங்களுக்கு சென்று பிச்சை ஏற்றுத் திரிந்தார். கடைசியில் இத்தலத்திற்கு வந்தபோது பிரம்மனின் தலை கையை விட்டு அகன்றது. அவரது பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது. நான்முகனும் தனது ஆணவம் அகன்று தன் மனைவியான சரஸ்வதியுடன் இத்தலத்து இறைவனை வழிபட்டு மீண்டும் தமது படைப்புத் தொழிலை திரும்ப பெற்றதாக புராணம் கூறுகிறது. சிவனுக்குரிய சப்தஸ்தான தலங்களில் 5வது தலமான இங்கு சிவன் மேற்கு நோக்கி இருக்கிறார். பிரகாரத்தில் சரஸ்வதியுடன் பிரம்மாவிற்கு சந்நிதி உள்ளது. கோவில் சிறப்புகள். இத்தலத்தில் உள்ள இறைவன் பிரம்மசிரகண்டேஸ்வரர், வீரட்டேசர், பிரம்மநாதர், ஆதிவில்வநாதர் எனவும் இறைவி மங்களாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். எத்தலத்திலும் பிரம்மனுக்கு தனி கோவில் கிடையாது. ஆனால் திருக்கண்டியூரில் பிரம்மதேவருக்கு தனி கோவில் அமைந்துள்ளது. இதில் பிரம்மன் தன் பிழையை உணர்ந்து வருந்தி பூ ஜடமாலை ஏந்தி 2 கைகளிலும் வேண்டுகின்ற அமைப்பில் வைத்து வலப்பக்கத்தில் சரஸ்வதியுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் அழகுடன் காட்சியளிக்கிறார். எல்லா சிவன் கோவில்களிலும் இருப்பது போல் இத்தலத்தில் துவாரபாலகர்கள் இல்லை. முருகப்பெருமான் ஞானகுருவாக இத்தலத்தில் வீற்றிருக்கிறார். அர்த்த மண்டப வாசலுக்கு வலதுபுறத்தில் சப்தஸ்தான தலங்களை குறிக்கும் வகையில் 7 லிங்கங்களும் பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் 5 லிங்கங்களும் உள்ளன. பிரகாரத்தில் வள்ளி தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் வலது கையில் ஜபமாலையும் இடது கையில் வஜ்ர சக்தியும் கொண்டு காட்சியளிக்கிறார். மயில் வாகனம் இங்கு இல்லை. இக்கோயிலில் இறைவன் சந்நிதி மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என 3 பகுதிகளை கொண்டது. கருவறையில் இறைவன் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். அர்த்த மண்டபத்தின் நுழைவாயிலில் இருபுறமும் துவாரபாலகர்களுக்கு பதிலாக
அக்கமாலை ஏந்திய ஞானஸ்கந்தரும் தாமரை மொட்டு ஏந்திய வீரஸ்கந்தரும் இருப்பது விசேஷம். இங்கு மாசி மாதம் 13, 14, 15ஆம் தேதிகளில் மாலையில் சூரியனின் கதிர்கள் மூலவரின் மேல் விழுகிறது. இதனால் இந்த 3 நாட்களில் வீரட்டேஸ்வரரை சூரியன் பூஜை செய்து வணங்கி வருவதாக கூறப்படுகிறது. மங்களாம்பிகை சந்நிதி தெற்கு நோக்கியுள்ளது. இத்திருக்கோயிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. இருபுறமும் கருங்கல் துவாரபாலகர்கள் உள்ளனர். திருக்கோயில் மேற்கு நோக்கி காணப்படுகிறது. உள்ளே தண்டபாணி மண்டபம், வவ்வால் நெத்தி மண்டபம் உள்ளது. இதில் சப்தஸ்தான கண்ணாடி பல்லக்கு வைக்கப்பட்டுள்ளது. எதிரில் பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் ஆகியவையும் காணப்படுகிறது. 2வது கோபுரத்திற்குள் நுழைவதற்கு முன் வலப்புறம் தலவிருட்சமான ஆதிவில்வாரண்யம் வில்வ மரத்தையும் அதனடியில் வீற்றிருக்கும் ராஜகணபதி அருள்பாலிக்கிறார். இறைவன் சந்நிதிக்கு அருகிலேயே வடக்கு பிரகாரத்தில் கிழக்கு திசை நோக்கி நான்முகனின் பெரிய திருவுருவமும் அவரது வலப்பக்கத்தில் சரஸ்வதி தேவியின் திருவுருவமும் உள்ளன. நான்முகனின் நாற்கரங்களில் ஒன்றில் தாமரை மலரும் மற்றொன்றில் உத்திராட்ச மாலையும் உள்ளது. பிரம்மா சந்நிதி அருகே வடக்கு நோக்கி விஷ்ணு துர்க்கை சந்நிதி அமைந்துள்ளது. கீழ்ப்புறத்தில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் அற்புதமான கலையம்சம் கொண்டது. இதர கோயில்களில் உள்ளது போன்று நின்ற கோலத்தில் அல்லாமல் ரிஷபத்தின் மீது ஒரு கையை ஊன்றி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பது விசேஷமானது. அமைவிடம் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் 9 கிலோமீட்டர் தூரத்தில் கண்டியூர் உள்ளது. ஊரின் நடுவே கோயில் உள்ளது. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி வழித்தட பேருந்துகளில் ஏறி கண்டியூரில் இறங்கிக் கொள்ளலாம். வெளியூர்களிலிருந்து ரயிலில் வருபவர்கள் தஞ்சாவூரில் இறங்கி பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் செல்லலாம். திறக்கும் நேரம் காலை 6 முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 முதல் இரவு 9 மணி வரையிலும் இறைவனை தரிசிக்கலாம். ஆதியும் அந்தமும் சிவனே, நீதியும் நேர்மையும் சிவனே, வேதமும் நாதமும் சிவனே, ஞானமும் கானமும் சிவனே, வானமும் பூமியும் சிவனே, நீரும் நெருப்பும் சிவனே, காற்றும் மழையும் சிவனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.